ஏய் என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கீங்க, அப்புறம் இந்த சோயின்னு போயிட்டு இருக்காங்க. ஓரமணி இல்லைங்க பிரதர், ஓரமணி பிரதர். எத்தனை தடவை பிரதர் பார்த்துட்டே இருக்குது? சும்மா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது சொயின்னு உள்ள வந்துட்டு இருக்கீங்க. சொயின்னு உள்ள வந்துட்டு இருக்கீங்க, கீழே விழுந்துட்டு என்ன பண்றது நீங்க பாட்டுக்கு ப்ரோ? அதெல்லாம் பேசாதீங்க மக்களே. நான் உங்க தௌசிஃப். ஸோ இன்னைக்கு vlogல வந்து நம்ம Yamaha R15 வந்து சர்வீஸ் பண்றதுக்காக இங்கிருந்து மதுரைக்கு ஒரு ஷார்ட் டிராவல் தான் போகிறோம். ஸோ கரெக்டாக 12,000 கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம பைக் சர்வீஸ் பண்ணணும். இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் தான் பெண்டிங் இருக்குது. இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு அது கரெக்டாக டாலி ஆயிருங்க. ஸோ வந்து பீரியடிக் சர்வீஸ் கரெக்டாக அந்தந்த டைமில் நம்ம பண்ணால் தான் வந்து இன்ஜின் வாரண்டி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா, இல்லைனா வந்து நம்ம வந்து அவங்க என்ட்ரியில் வந்து நம்மளோட பீரியடிக் சர்வீஸ் வந்து கரெக்டாக நம்ம பண்ணல அப்படின்னா வந்து இன்ஜின் வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு கொடைக்கானல்லேருந்து மதுரைக்கு வந்து ஒரு குட்டியாக ஷார்ட் ரைட் போகிறோம். ஸோ வந்து சர்வீஸ்க்காக போகிறோம். ஸோ வீடியோட எண்டில் எவ்வளோ பில் போடுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். நான் வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. வாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். வரேங்கய்யா. ஸோ ஹாய் ஜெயர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வத்தலக்குண்டிலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்கோங்க. ரீசன் என்னென்னா, நம்மளோட பைக் இருக்குல்ல, பைக் வந்து இன்றைக்கி சர்வீஸ் டேட்டு, அதனால் போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்ன பைக் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட R15 V4 அண்ட் வந்து முன்னாடி போகிற அந்த MT-15ங்க. ஸோ வந்து 2 பைக் தான் சர்வீஸ்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்னடா இவன் மதுரைக்கு போகிறதே வீடியோவாக போடுறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து ஒரு ரைட் பிளான் பண்ணுற வரையும் அப்படி தாங்க போயாகணும். அங்கே மேலே ஹைவேல ஒரு இது போயிட்டுருக்குங்க, ஒரு R15 V4 தான் போயிட்டுருக்கு. கீழே மட்டும் விழுந்துடாமல் இருந்தால் சரி இந்த மொபைல் ஹோல்டரு. என்ன ஜிஆர் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், இறங்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க கடுப்பு. இப்போ நேராக நம்ம வந்து கோச்சடையில் இருக்க அழகேந்திரன் Yamaha ஷோரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்மளோட பைக்கோட ஜென்ரல் சர்வீஸ் இன்றைக்கி, அதனால் இன்றைக்கி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரலான்றதாங்க விலாகாக இருக்க போகுது. ஹேண்ட் ரைசர் போட்டதுலேருந்து கம்ஃபர்டபிலிட்டி நல்லாவே இருக்குங்க. ஆனால் என்ன கார்னரிங் பெருசாக அந்த அளவுக்கு பண்ண முடியலங்க. ஃபஸ்ட்டாக நம்ம கார்னரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக டேர்ன் ஆகும். டேர்ன் ஆகும்போது அப்படியே டயர் ஃபுல்லாக தேஞ்சதே விலாகில் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம ரைசர் மாத்திரக்கு போகிறப்ப எடுத்த விலாகில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கம்மியாகிடுச்சுங்க. லைட்டாக தான் கார்னரிங் பண்ண முடியுது. ஆனால் நான் நினச்சா பண்ணலாம், பட் ரிஸ்க் எடுக்க விரும்பலைங்க. கொஞ்சம் ஹைட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபிலிட்டி சூப்பராகவே இருக்குங்க. ஸோ கரெக்டாக 9 o'clock வந்து பைக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்க. ஆக்சுவலாக அதான் பிளானு. அதெல்லாம் சீக்கிரமா 9 o'clock வந்து பைக் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம வந்து இப்போ 9:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. 9:30 ஆயிருக்குமா? ஆமாம், 9:15 ஆயிடுச்சு. 15 minutes லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம மதுரை ஹைவேலே என்ட்ரு ஆகிருக்கோம். ஏன்டா தௌசிஃப் கொடைக்கானலேருந்து மதுரைக்கு கொடைக்கானல்லேருந்து வரதை நீ விலாக் எடுக்கலாம்னா, எத்தனை தடவை தாங்க நம்ம ஹில்ஸ்லேயே வண்டி ஓட்டி விலாக் எடுத்து போடுறது. நம்மளுக்கு பிளைன்ஸ் தாங்க ஒரு மாதிரி கிக்காக நல்லாயிருக்கும், நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக. அதனால் பிரச்சனையே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தலைவன் MT-15ல் எப்படி போகிறோம் பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக 2 வண்டிக்குமே வேலை இருக்குது. நம்ம வண்டிக்கு காமனாக இருக்க ஜென்ரல் சர்வீஸ் தாங்க நம்மளோட வண்டிக்கு வேலை. ஸோ MTக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிம்மு வந்து முன்னாடி காற்று நிற்க மாட்டேங்குது டயரில். ஸோ வந்து அதனால் அலாய் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த வண்டிக்கு அலாய் செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க, அலாய் மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அதுலேயும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம வண்டியில் வந்து ஆயில் சர்வீஸு ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பெருசாக எதுவும் பண்ணலைங்க, பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லை நம்ம வண்டியில். அந்த வண்டியில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, பின்னாடி வந்து நம்பர் பிளேட்டும் இதுவும் இல்லைங்க, இண்டிகேட்டரும் கிடையாது. ஸோ நம்மளும் வந்து 100ல் போயிட்டுருக்கோங்க. நம்மளை அறியாமே ஹைவே வந்தாலே நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேது ஜெயர். இன்னும் இங்கேருந்து கிட்டத்தட்ட மதுரையோட அவுட்டருக்கு வந்து நியர்லி எப்படியும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அங்கிட்டிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து உள்ளே ரீச் ஆகிடலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து இந்த தடவை அவுட்டர்லேயே போய் தான் நம்ம வந்து ஷோரூம் போகிறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பக்கம். ஏன்னா நம்ம ஏரியாக்குள்ளே போய் நம்ம போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப இன்னொரு 1/2 an hour டிலே ஆகிரும். அப்புறம் சும்மா 9 o'clock வண்டியை கொடுத்தாவே வந்து ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க. 6:30 பக்கம் ஆக்கிடுவாங்க அங்கே வண்டி திரும்ப தரதுக்கு நம்மளுக்கு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ லேட் ஆக போகிறாங்கன்னு தெரில. ஸோ ப்ராப்ளம்லாம் இல்லைங்க பெருசாக.
ஸோ அந்த பைக்கில் வரவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? பில்லியன் ரைடர் தாங்க. நம்ம நிறைய விளாகில் பில்லியன் ரைடரை வந்தவர், கோயம்புத்தூர் சீரீஸ்லாம். ஏய் என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கீங்க, அப்புறம் இந்த சோயின்னு போயிட்டு இருக்காங்க. பிரதர் ஓரமன் இல்லைங்க பிரதர், ஓரமன் பிரதர். பிரதர் எத்தனை தடவை பிரதர் பார்த்துட்டே இருக்குது? சும்மா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது சொயின்னு உள்ள வந்துட்டு இருக்கீங்க. புரியல ப்ரோ. சொயின்னு உள்ள வந்துட்டு இருக்கீங்க, கீழே விழுந்துட்டு என்ன பண்றது? நீங்க பாட்டுக்கு ப்ரோ அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க வந்தது தப்பு, கேமராவில் ஃபுட்டேஜ் இருக்கு ப்ரோ, சரியா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ எதுக்கு ஸ்பீடாக வந்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ இதே கீழே விழுந்து ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பைக் உங்கள் பைக் இல்லை, ஏண்டா பைக்கு என்ன உன் பைக் இல்லை, ஏண்டா பைக் எப்படி? சரி கிளம்புவோம். அப்போ டைம் வந்து நியர்லி ஒரு 9:30 ஆகுதா. ஸோ நம்ம எம்டி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசாக இருக்குமாடா? 5 வயசு இருக்கும். ஆனால் எவ்வளோ ஓடி இருக்கு? 8219. நம்ம வண்டிக்கு வந்து 1.5 வயசு தாங்க ஆகுது, 11,000 ஓடி இருச்சுங்க. 1.5 வருஷம் ஆகுதுடா. ஆமாண்டா, செப்டம்பர் வந்தால் தான் 1.5 வருஷம். 1 வருஷம் தான் அது பிரதர். நம்ம அசால்ட்டு பண்ணுவோம் பிரதர், சும்மா கிடையாதுல்ல. வாங்க ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க. சாணம்பட்டி அப்படின்ற பிளேஸில் தாங்க இப்போ இருக்கோம் நம்ம. ஸோ இங்கேருந்து ரைட்டில் போனோம் அப்படின்னா வாடிப்பட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க. இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஒரு வாடிப்பட்டி. நம்ம நேராக போனோம்னா மதுரைங்க. ஏய் தங்கமயில் எப்படி நின்றுருக்க நீ? அசால்ட்டாக நின்றுருக்க. இல்லைன்னா இது உரசிக்கிட்டே இருக்குங்க. கோபுரம் வந்து திரும்ப பழைய மாதிரி மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கோபுரம் வச்சுருந்தோம்ல, அது வந்து ஃபாக் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சுலாங்க. அது அதே ப்ராப்ளம் சேம் இந்த கோபுரம் ஹீரோ 12லையுமே அந்த ஃபாக் இஷ்யூஸ் வருது. பட் அது எதுனாலனே தெரியலங்க. நம்மளுக்கும் இந்த கோபுரோக்கு என்ன அளவு ராசினே தெரில. இப்படியே ஃபாக் ஆகிட்டு விருப்பம். தலை என்ன ரேஸ் ஓட்டலாமா? அவ்வளோதாங்க, ஒரு இழுத்தாச்சு. நம்ம அப்படியே பொறுமையாகவே போய்க்கலாங்க இனிமேல். ரீசன் என்னென்னா மைலேஜ் போயிடுங்க. பரவாயில்ல ஜேர், நல்ல கண்ட்ரோலாக இருக்குங்க. 130ல் நான் 138 வரையும் போயிருக்கேன். 138க்கு மேலே போனது இல்லைங்க. ஆனால் 155 வரையுமே போகும் நம்மளோட பைக் R15 V4. ஜெயார் கரெக்டாக மதுரை அவுட்டருக்கு வந்தாச்சுங்க. இன்னும் நேராக போனோம் அப்படின்னா வந்து மதுரைக்கு வந்து 12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து அவுட்டர்லேயே பிரிஞ்சிருவோம். நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்த MT-15 இன்னும் காணாங்க. நம்ம வந்து மொபைல் ஆன் பண்ணி நம்ம லொக்கேஷன் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஜெயார். எனக்கு ஒரு அளவு வரை ரூட்டு தெரியும், அதுக்கு மேலே வந்து அசைவம் போனது இல்லாதனால பாருங்க இவ பைத்தியக்காரன் இதுக்குள்ளே போவோம் பாருங்களேன். ஆக்சுவலாக நம்ம போகிறது அதுக்குள்ளே தான் போனோம். தலை எங்கிட்டு வா. ஆக்சுவலாக அந்த சைடு போய் போகலாங்க, ஆனால் ஊருக்குள்ளே போய் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும். அதனால நம்ம அவுட்டரில் பிடிச்சி அப்படியே ஒரு ஷார்ட்டில் உள்ளே ஏறிட வேண்டியது தான் ஜெயார். ஏன்னா அந்த சைடு போய் அந்த ஃபாத்திமா காலேஜ் எல்லாம் போகணுன்னு ஏன்னா இன்னும் ஒரு 1/2 hour கிட்ட லேட் ஆயிரும். 1/2 hour 40 minutesலேருந்து லேட் ஆயிரும். நம்ம நேராக போய் இங்கேக்குள்ளே ஒரு இதில் ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுக்கணுங்க. அந்த இது லெஃப்ட்டில் எடுத்துட்டோம்னா ஒரே ஸ்ட்ரெச் தாங்க. போயிட்டே இருந்தால் கரெக்டாக ஷோரூமில் போய் நம்ம பைக் விட்டுட்டு எம்டி பைக்குக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து நம்ம கிளம்புறது தாங்க பிளான். இப்போது
மேபி கொடைக்கானலில் ஃபுல்லாக சில்னஸ்ஸாக இருக்குல்ல கிளைமேட்டு. ஸோ மேபி அதனாலயா கூட இருக்கலாங்க. எங்க வரானா இல்லையா? ஐய அவன் வர மாதிரியே தெரியல ஜெயார். எங்கனுக்குள்ளே வந்துட்டு இருக்கான்னு கூட தெரில. இந்த சைடு தான் வர சொன்னேன் அவனை. இதிலேருந்து லெஃப்ட் எடுத்து போகணுங்க நம்ம. தாங்க இதில் நேராக போக வேண்டியது தான். காற்று இந்த சைடெலாம் மரமாக இருக்கனால ஜில்லுன்னு அடிக்குதுங்க. பரவாயில்ல, நீ வெயிலில் வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவான்னு நினச்சோம். ஆனால் பெருசாக நம்மளுக்கு சில்னஸாக தான் இருக்குது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு பாருங்கள், ஷோரூமில் போயிட்டு பிரதர் என்ன பிரதர் சர்வீஸ் பண்ணுறேன்னு கழட்டிடுறீங்க, போல்ட்டு சரியாக போட மாட்டேறீங்களே பிரதர் அப்படின்னு சொல்லலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா அது உண்மை ஜெயார். நிறைய இதில் ஃபேரிங்கோட போல்டெல்லாம் எத்தனை தடவை தெரியுமாங்க இல்லாமல் போயிருக்கு. நான் இந்த தடவை பாருங்கள் கம்ப்ளீட்டாக வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வருவேன் திரும்ப ரிட்டர்னு. பரவாயில்ல ஜெயார், எப்படி சொல்கிறது, குனிஞ்சே ஓட்டி ரொம்ப டயர்டாக ஆகிட்டு இருந்தோம்ல. இப்போ அதளவுக்கு ஒன்றும் தெரில, கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருக்குங்க. மேபி 1 இயராக அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இப்படி ஓட்டுறனாலேயே கூட இருக்கலாம். ஆனால் நல்லா இருக்குது. இப்போ தாங்க ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கரெக்டாக 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முடியாத பட்சத்தில் ஷார்ட்ஸ் போட்டுடுறோம். ஆனால் வீடியோஸ் கன்ஃபார்மாக போட்டுருவோம். ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் மாதிரி ரீச் ஆகிறது இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் தான் அட்லீஸ்ட் ஒரு 600லேருந்து 700 மெம்பர்ஸ் பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரம் அது 700 மெம்பர்ஸ் வந்து 1K மெம்பர்ஸ் ஆகணுங்க. எல்லாம் ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து எப்போவுமே ரொட்டீனாக நம்மளோட சேனலை பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் 1000 10,000 மாறணும், 10,000 1 lakhs மாறணும், அப்புறம் 1 lakhs 1 million மாறணுங்க. பார்த்துக்கோ, நம்ம அதெல்லாம் பண்ணிடலாங்க. சப்பா மேட்ரு, ட்ரை பண்ணுவோம். முயற்சி தானே எல்லாம். A few moments later. ஒரு அட்லாஸ்ட் நம்ம ஷோரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது சர்வீஸ் சென்ட்ரு. இங்கே தான் வந்து நம்ம ஷோரூமுக்கு சர்வீஸ் கொடுக்க வந்திருக்கோம். 2 ட்ரிக்கு நம்ம ப்ரோக்கு கூட்டுற வண்டி தான். ஃபேன் வேறு சுற்றிட்டே இருக்குது ஜெயார். ஓகேங்க, நம்ம என்ன ஏதுன்னு பேசிட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். 2000 years later. ஸோ ஜேஆர் ஸ்குவாட் அட்லாஸ்ட் நம்ம வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ என்னடா தோசிஃப் போயிட்டு பைக் விட்டதோடு வந்து நீ வந்து vlog கண்டினியூ பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து பைக் கொடுக்குறதுக்கே வந்து 6:30 ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து நம்ம 6:30க்கு மேலே vlog பண்ண மாட்டோம். உங்களுக்கே தெரியும், நைட் டைமில் vlog பண்ண பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ நம்ம நார்மலாக போடுற வீடியோஸ் ஓரளவுக்கு ரீச் ஆகும். ஆனால் நைட் டைம் ரைட் பண்ணி போகிற வீடியோஸ் வந்து ரீச் ஆகாதுன்றனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக வந்து நைட் ரைட்லாம் எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 11:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து 11:30 ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் டயர்டாக இருக்குது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பில்லு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ பில்லு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, 2500 கிட்ட போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 2512 rupeesங்க. ஸோ வந்து யமஹா வண்டிக்கு எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து என்ன தான் பைக் வாங்கினாலும் வந்துட்டு பில்லு வந்து 2000 மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு. ஸோ இது இப்போ போயிட்டு வந்தது பெய்ட் சர்வீஸ் தான். ஸோ அதுக்கு வந்து லேபர் மட்டுமே 850 rupees ஆட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இந்த மந்த்து மட்டுமே நம்ம பைக்குக்குன்னு செலவு பண்ண காசு மட்டுமே நியர்லி 12,000 கிட்ட வரப்போகுதுங்க. ஸோ வந்து இன்னொரு 200-300 போட்டோம், பெட்ரோல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா 12,000 வந்துடும். ஸோ வந்து 12,000 rupees எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு செலவு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரைடு வந்து கொஞ்சம் டாலரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம நிறைய ரைட் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ப்ரொமோஷன் மட்டும் நான் பண்ணிடுறேன். நம்ம வந்து கோடை சாக்கோபைட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு ஆன்லைன் ஹோம்மேட் சாக்லேட் செல்லிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் நல்லாவே இருந்தது. ஸோ சேம் டைம் அது வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்னால க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஃபேவராக கொடைக்கானல் ஹோம் ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது KCB அப்படின்ற இந்த பிராண்டை கொடைக்கானல் ஹோம் ஸ்டேஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கொடைக்கானலுக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பேஜை வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்களோட 1000லேருந்து 50,000 வரையுமே நம்மள்ட்ட ரூம் ஸ்டேஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் டு எண்ட்
பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வந்து வாங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாடா பை, டேக் கேர். ஹெல்மெட் சீட் பெல்ட் எல்லாம் வண்டி எடுக்காதீங்க. நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்களும் நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. ஓகே கைஸ், லவ் யூ ஆல், பாய்ங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.